ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமாவுடைய ஃபோர்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் லின்னு கிட்ட இதோடைய ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் அவன் சைக்கோத்தனத்தை மறுபடியும் காட்டலான்னு பார்த்துருப்பான். ஹீரோயினும் இவன் எப்படியோ அவனுடைய வைலன்ஸை காட்டுவான், எப்படியாவது அதை கேமராவில் கேப்சர் பண்ணி இது ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கலான்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நினச்சவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. ஏன்னா அவன் எதுவுமே பண்ணியிருக்காம ஹீரோயினை மன்னிச்சு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின் கிட்ட அடுத்ததான் அந்த லின்னு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃப்ரைடே கிளப்புக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கான். இப்போ என்ன பண்ணுறது தெரியலேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயினா அவங்க பாய் பெஸ்ட் கிட்ட ஆமாப்பா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவனு ஹீரோயினுடைய கேர்ள் பெஸ்ட் கிட்ட நம்ம 3 பேர்த்துல ஸ்டூடெண்ட் அடி ப்ரோக்ராம்னால நீ தானே மெயின்டைன் பண்ணுற, அப்போ நீ தான் போகணும்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணும் நான் எப்படி போக முடியும், என்னதான் அந்த பிளைண்ட் டேட் எப்போ அந்த லின்னு நல்லாவே பார்த்துட்டேனே, இதுக்கப்புறம் அவன் முன்னாடி நான் போய் நின்னா கண்டிப்பாக என்ன கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாய் பெஸ்டியும் ஆமாம் இவ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே 2 பொண்ணுங்களும் சேர்ந்து பாய் பெஸ்ட்டே தான் பார்க்குறாங்க. உடனே பாய் பெஸ்டியும் அவனுடைய ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிட்டு என்னங்கடி 2 பேரும் சேர்ந்து என்ன பார்க்குறீங்க, என்னெல்லாம் கண்டிப்பாக பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டுலாம் முன்னாடி போய் நிற்க முடியாதுன்னு சொல்கிறான். நாங்கள் சும்மா தாண்டா பார்த்தோம், அதுக்குள்ளேயே பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறேன், நீ ஒன்றும் பொண்ணு மாதிரிலாம் நடிக்க வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் காய்ஸ் நம்ம பிளானுக்கு அடுத்து நம்பிக்கையான ஒரு பொண்ணு வேணும், அவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவளுக்கு நம்மள மாதிரியே கோல் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துறாரு. ஹீரோவை பார்த்ததுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆளை வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் கிட்ட அந்த லின்னு நேத்தி ஒன்று ஏதாவது அபியூஸ் பண்ணனான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் என்ன பண்ணுறதுப்பா நமக்கு தான் வேற வழியே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு மென்மென் நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்று நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கல, நானே அவனை ஹேண்டில் பண்ணிட்டு அவனை விட்டு விலகி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் அவன் கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய பாடியவே அவன் கொலாப்ஸ் பண்ணிடுவான், அப்போ என்ன பண்ணுவேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு அந்த மாதிரி மட்டும் ஒரு நாள் வந்ததுன்னா கண்டிப்பாக அவன் மேலே மேரிடல் ரேப்புக்காக கேஸ் போடுவேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு போய் ஒன்னையே நீ இழந்துடாதானே ஹீரோ சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, ஒன்று இழந்தா தானே உனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஹீரோ கிட்ட எனக்கு தான் நீ இருக்கே என்னை பேம்பர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட மென்மென் நான் இருக்கேன் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலோடு சேர்ந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த பொண்ணை நம்ம சீக்கிரமாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன பொண்ணை தேடி அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ் தான் போயிருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, இந்த லின்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அந்த பொண்ணை பார்த்ததுமே ஹீரோ நீங்கள் தான் லூயுவான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் நான் தான் லூயு, உங்களுக்கு என்ன வேணும், இப்போ எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா. எதுக்கு இப்போ என்னை பார்த்து பயப்படுற, என்னை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அந்த லின்னோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த லின்னை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்காங்க. அங்கே அந்த லின்னு கிட்ட அவங்க அம்மா எதுக்குடா என்கிட்ட சொல்லாம கிளம்ப கிட்ட அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இல்லம்மா எனக்கு ஆல்ரெடி 2 மேரேஜ் லைஃப்மே சரியா அமையல, அதனால என்னை பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ணிப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மாவும் லின்னு கிட்ட நீ எல்லாத்துலயுமே ரொம்ப எக்ஸலண்டான பையன், இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த பொண்ணு மாதிரியே தெரியலையே, 3 ஜென்ரேஷனா நம்ம ஃபேமிலிக்கு மருமகளா வரவங்க எல்லாருமே ஒரு ஸ்காலர் ஃபேமிலி சேர்ந்தவங்க, இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் ரொம்ப சென்சிபிளா தான் இருந்திருக்காங்க, இவளுக்கு நம்ம ஃபேமிலியோட ரூல்ஸ்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் லின்னோடைய அம்மா கிட்ட அம்மா எந்த ரூல்ஸ் இருந்தாலும் பரவாயில்லம்மா அது எல்லாத்தையும் நானும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த லின்னோடைய அம்மா லின்னு கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் வந்த அந்த 2 பேர் மாதிரியே இவ்வளோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க மாட்டாளா, இல்லை இவ்வளவு பெற்று கொடுப்பாளான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த சைக்கோ பையலும் அம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நானும் மென்மனும் சேர்ந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று தரோம்னு சொல்கிறான். ஹீரோயினும் அந்த லின்னு சொல்கிறதுக்கு அம்மாங்கிற மாதிரியே தலையாட்டிக்கிட்டே பாரு அம்மா மாதிரியே புள்ள இருக்கான், புள்ள மாதிரியே அம்மா இருக்கான்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்காங்க. சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த லின்னுமே இங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இந்த லின்னோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று கொண்டாந்து கொடுத்து இதை குடின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அம்மா இது என்னது இது ஸ்மெல்லே ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இதோட டேஸ்ட் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் ப்ரெக்னென்சி ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு அம்மா நீ என்ன காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அம்மாவாக போகிற இது கூடமா உனக்கு தெரியாது, ப்ரெக்னென்சி ப்ரிப்பரேஷன் அப்போ காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்பவே பேடுன்னு சொல்லிட்டு மேரிடான பீப்புளுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கணும், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரதே அவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுத்து அவங்க வம்ச வழியை பெருக்கதான், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி ஒரு பொண்ணுனாலே குழந்தை பெற்று கொடுக்க மட்டும்தான் அவள் ஒருத்தங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யார் இப்போ ப்ரெக்னென்சிக்கெலாம் ப்ரிப்பேர் ஆனா என்னால் உங்களுக்கு குழந்தைலாம் பெற்று கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு அதுக்கு அந்த லின்னோடைய அம்மாவும் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம், என் பையன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கா, அப்போ ப்ராப்ளம் வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினும் அவங்க பேசுறதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஐயோ அம்மா உங்ககிட்ட நான் எப்படி அதை பற்றி சொல்கிறது, நான் அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் பெட்டில் இருந்தப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணினேன், நான் மட்டும் அதை சொன்னேன்னா உங்கள் பையன் மானமே போயிடுன்னு சொல்கிறாங்க. இந்த லின்னோடைய அம்மாவுக்கு ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னு நல்லாவே புரியுது. வாய முறி வெக்கம் கட்டவளே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமால இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கேன்னா அந்த லின்னோடைய அம்மா சொல்கிறதுக்கு நான் இதுக்காக வெக்கப்படணும், என் ஃபோனில்
வீடியோவே இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க ஃபோனை காட்டுறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த மாதிரி ஷேமெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை நகர்த்தி வைக்கிறாங்க. ஹீரோயினும் விடாம அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரியே, அம்மா இப்போ நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகலன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வாங்க உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுதான் அவங்களுக்கு செம்மக்கம் வருது. வாய முறைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்கலான்ட்டு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க பட்டுக்கு எழுந்து போகிறாங்க. ஏன் எங்கடி போகிறேன்னு சொல்லி இந்த அம்மா கேட்கறதுக்கு, நான் இப்போ வெளியில் போகிறேன், நைட்டு தான் திரும்பி வருவேன், நான் திரும்பி வரும்போது நீ இங்கே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவை ஒரு மிரட்டிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த லூயி பொண்ணை தான் தேடி வராங்க. அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த பில்டிங் டாப்ல வந்து நிற்கிறா. ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இந்த பக்கம் வான்னு சொல்றதுக்கு, அதுக்கு அந்த பொண்ணும், நீங்க அந்த லின்னோடைய கரண்ட் வைஃப் தானே, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என் பக்கத்துலேயே வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி போகுது. உடனே ஹீரோவும் ஹீரோனியும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்தானே தள்ளிட்டு, நாங்கள் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், இல்லை நான் உங்களை நம்ப மாட்டேன், நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்கன்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணை உட்கார வச்சு அவங்க அக்கோடைய டைரி கொடுத்து படிக்க சொல்றாங்க. அந்த டைரியை வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு உண்மை என்னன்னு புரியுது. அந்த பொண்ணை கிட்ட ஹீரோயின், இப்போ கூட ஒன்றும் கேட்டு போல, என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இவங்களை நம்பி அந்த லின்னால எப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லின்னை மீட் பண்ணும்போது கொஞ்சம் டிப்ரெஷன் மைண்டில் தான் இருந்தேன். ஆரம்பத்தில் அவனும் என்கிட்ட கைண்டாகவும் பொறுமையாக தான் பேச ஆரம்பிச்சான். 2 monthsக்கு முன்னாடி ஒரு நாள் அவன் என்னை தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் அவன்கிட்ட போனேன். அப்போ அவன் என்ன சொன்னான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை அப்ராட் போய் படிக்கிறதுக்காக அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுப்பா போல. இந்த லின்னை அந்த பொண்ணு கிட்ட, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட அப்ராட் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்றான். அந்த பொண்ணும், என்னங்க சார் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நான் பண்றேன்னு சொல்றதுக்கு, எனக்கு நிறைய ஃபாரின் ப்ரொபோசர்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுலன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரைடே கிளப்புக்காக அந்த பொண்ணை தப்பான இன்டென்ஷன்ல கூப்பிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இப்போ இது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, அன்னைக்கு நான் அவங்கிட்ட முடியாதுன்னு சொன்னதால என்னுடைய ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டியுமே கேன்சல் பண்ணிட்டான். என்னுடைய அப்ளிகேஷன் கேன்சல் ஆனதால இப்போ என் அம்மா அப்பா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நான் ஃபாரின் போய் படிக்கணுங்கிறது அவங்களுடைய பெரிய கனவா இருந்தது. அதுக்காக அவங்க வீடெல்லாம் கூட வித்து என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு லூசராக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினியும் அந்த பொண்ணு கிட்ட, இப்படி அவனால் இம்பாக்ட் ஆகி தான் நீ சூசைட் பண்ணிக்க போனியா, இதனால் எல்லாமே சரியாக போயிடுமா என்ன, நீ முதல்ல எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணு, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த லின்னை ஜெயிலில் பிடிச்சி போடலான்னு சொல்லிட்டு இவங்க பிளானில் அந்த பொண்ணையுமே சேர்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லின்னோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் லின்னோடைய அம்மாவை திட்டினதால அவங்க வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க போல. போகிறதுக்கு முன்னாடி நோட் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய அம்மா எங்கன்னு சொல்லி அந்த லின்னை கேட்கறதுக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, ஆஃப்டர்நூன் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்போ தெரியாமல் ஒரு பவுலில் போட்டு உடைச்சிட்டேன், அதனால என் மேலே கோவப்பட்டு என்ன திட்டினாங்க, நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனியா, எந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன்னு சொல்லி அந்த லின்னை கேட்கறதுக்கு, நான் எப்போதும் மீட் பண்ணுறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. உடனே அந்த லின்னை ஹீரோயின் ஃபோனை பிடிங்கி செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபோனில் எதுவும் பெருசாக எவிடன்ஸ் கிடைக்கல. அந்த ஃபோனை டேபிளில் வச்சுட்டு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு சொல்லி கேட்குறான். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் என்னத்த உங்ககிட்ட மறைக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே கை வச்சு பேச ஹீரோயின் கைப்பட்டதுமே அவன் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். சரி விடு, இதுக்கப்புறம் நீ வெளியில் போனீங்கன்னா வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துடணும், மறுபடியும் நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு எம்டியாக இருந்து என்னை அன்கம்ஃபர்டபுள் ஆக்காதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவனை நம்ப வைக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் வாலண்டியராக அவன் கூட 1 night ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அந்த பாய் பெஸ்ட் ஹீரோயின் கிட்ட, நேற்று ஹேக்கிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த லின்னோடைய அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அதில் ஹீரோடைய அக்கா தன்னை தனியாக ஹர்ட் பண்ணிக்கிட்ட வீடியோ தான் இருக்குது, அவன் அப்யூஸ் பண்ண வீடியோ இல்லை. அவன் அப்யூஸ் பண்ண வீடியோ மட்டும் வேறொரு டிவைஸில் ஹிடன் பண்ணி வச்சிருக்கான், அது மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் அவனை ஈஸியாக போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. சரின்ட்டு ஹீரோயினும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு டாய்லெட் ரூம்லேருந்து ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயினும் போயிட்டு அந்த ரூமை நாக் பண்ணி, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, எதுக்கு அழுதுட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு, அந்த ரூமில் இருக்கிற பொண்ணும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. இல்லை எதுக்காக அழுறீங்கன்னு மறுபடியும் கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போகணும் ரொம்ப சவுண்டாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணு போட்ட சத்தத்தில் ஹீரோயினே பயந்து போய், நம்ம இப்போ என்ன கேட்டோம், இவ என்ன எப்படி கத்துறாளேன்ட்டு அங்கேருந்து எட்ட வந்துடுறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஹீரோ தான் வராரு. ஹீரோவை பார்த்துட்டுமே ஹீரோயின், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நான் உன்னை தேடி அந்த லின்னோட வீட்டுக்கு போனேன்னா அங்கே நீ இல்லை, அதனால தான் உன்னை தேடி இங்கே வந்தேன். அந்த லின்னோடைய ஃப்ரைடே கிளப்புக்காக ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொன்னால, அந்த பொண்ணோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு பார்க்க போனேன், ஆனால் கிடைக்கலன்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்க, என்ன தேடி அந்த லின்னோட வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறேன், இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மொத்த பிளானுமே கொலாப்ஸ் ஆயிடும்னு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய பாய் பெஸ்டி ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேருந்து அந்த லூயி பொண்ணுமே வெளியில் வரா. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட அந்த ரூம்லேருந்து கடுமையாக பேசுனது இந்த பொண்ணு தான். ஹீரோயினை அவாய்ட் பண்ணதா அந்த மாதிரிலாம் பேசியிருப்பா. அவளை பார்த்ததுமே ஹீரோவும் ஹீரோயினும் அவளை லாக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, இப்போ எதுக்கு எங்களை பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன், எங்களை பார்த்து அவாய்ட் பண்ணுறதுல உன்னுடைய ப்ராப்ளத்துலேருந்து உன்னால் எஸ்கேப் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை அவங்ககிட்ட எஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா என்னுடைய லைஃபே மொத்தமாக சேஞ்ச் ஆயிருக்கும், ஆனால் இப்போ என்னுடைய நிலைமையை பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே இழந்து போய் ஒரு லூசராக நிற்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், என்ன உன்னை நீயே காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை அப்படியே மன்னிச்சு விட்டலான்னு பார்க்குறியா, அவனுக்கு கண்டிப்பாக நம்ம தண்டனை வாங்கி
கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை மோட்டிவேஷன் பண்ணி இவங்க பிளானுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபைலை காட்டி, அந்த லின்னுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே கிளப்பில் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே வருவாங்க, அந்த கிளப்புக்கு ஒரு பொண்ணுமே வருவா, அந்த பொண்ணுக்கு பதில் நீ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், இல்லை என்னாலாம் முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. எப்படியோ 2 பேரும் கெஞ்சி கேட்டு அந்த பொண்ணு அந்த ஃப்ரைடே கிளப்புக்கு போகிறதுக்காக சம்மதிக்கவும் வச்சிடறாங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. அடுத்து வரக்கூடிய ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.